மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் வரலாற்றில் தவிர்க்க முடியாதது. கிராமம் நகராட்சியாக, நகராட்சி மாநகராட்சியாக மாறும்போது எல்லைகள் மாற்றப்படுவது போல மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகள் மறுசீரமைக்கப்படுவது என்பது இயல்பு. இதில் சில சிறு பகுதிகள் பாதிக்கப்படலாம். அதை ஆராய்ந்துதான் சரி செய்ய வேண்டுமே தவிர முற்றிலும் புறக்கணிக்க முடியாது என்பதே பல நிபுணர்களின் கருத்தாக உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகள் இதை மறைத்து இந்தியாவை வல்லரசாக்கும் முயற்சியையும் பெண்கள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதையும் முழுவதுமாக எதிர்த்து அதில் வெற்றியும் கண்டு வெட்கமே இல்லாமல் வெடிவெடித்து கொண்டாடி வருகின்றன. பெண்களுக்கான அடையாளம், அதிகாரம் கிடைப்பதை மறைத்து தென் மாநில அதிகாரம் குறையும் என பொய் பிரச்சாரம் செய்கின்றனர். எதிர்க்கட்சிகளின் இந்த அரசியல் சுயநலம் இந்திய ஒற்றுமையை பாதிக்கிறது. பெண்கள்தான் குடும்பத்தின் விளக்கு, சமூகத்தின் ஒளி, தேசத்தின் புன்னகை, கண்களின் தீரம், கைகளில் படைப்பு திறன் பெற்றவர்கள் பெண்கள். பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என பாடினான் மகாகவி பாரதியார். ஆனால் பாரதியின் அந்த கனவை இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் நசுக்க, பெண்களை அடக்கியே வைக்க ஒரு கும்பல் உள்ளது என்றால் அது நாரி சக்தி எனப்படும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்தவர்கள்தான். இன்று பெண் கல்வி விகிதம் உயர்ந்துள்ளது. நாட்டின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பானது 35% நெருங்கி வருகிறது. இது பெண் சக்தியின் வெற்றி முழக்கமாகும். ஆனால் அத்தகைய பெண்களை வெறும் போதைப் பொருளாகவும் வேலைக்காரியாகவும் தனக்கு கீழ் அடங்கி இருக்கும் ஒரு அடிமையாகவும் மட்டுமே வைத்திருக்க நினைத்து சிலர் செயல்படுகின்றனர். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மலையேறிவிட்டது. இன்று சட்டம் இயற்றும் இடத்தில், மக்களை ஆளும் இடத்தில் பெண்கள் கம்பீரமாக அமரப்போவதை தடுத்தது யார் என சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள் பெண்கள். நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு என்பது பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது மட்டுமல்ல, நாட்டிற்கு வலிமை சேர்ப்பதும் ஆகும். ஆனால் பெண் விடுதலை, பெண்கள் முன்னேற்றம் பேசும் எதிர்க்கட்சிகள் அதை தங்கள் வார்த்தைகளில் மட்டுமே கொண்டுள்ளனரே தவிர செயல்பாட்டில் இல்லை. தங்கள் கட்சியிலேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்காதவர்கள் ஆளும் இடத்தில் அதிகாரம் கொடுப்பார்களா என்ன? பெண்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பார்ப்பவர்களின் இரட்டை முகம் இன்று பெண்கள் மத்தியில் தோலுரிக்கப்பட்டுள்ளது. ஆணாதிக்க மனப்பான்மையில் எதிர்க்கட்சியினர் கொடுத்த முட்டுக்கட்டைகள் விரைவில் தவிடுபடியாகும். பெண் சக்தியின் எழுச்சியா எதிர்க்கட்சிகளின் அரசியல் நாடகம் முடிவுக்கு வரும். பெண்கள் சக்தியே எழுச்சி பாரதத்தின் புதிய விடியல் ஆகும்.